அண்மை செய்தி சென்னை சாந்தோம் பகுதியில் ஜாபர் சாதிக்கின் வீட்டில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தரப்பில் ஒட்டப்பட்ட நோட்டீஸானது அவரது தாயாரால் கிழிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்டறியலாம். ராகவேந்தர் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மற்றும் டெல்லி போலீசார் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் நடத்திய சோதனையின் போது கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக ஜாபர் சாதிக் அவரது சகோதரர்கள் 3 பேர், மொத்தமாக 3 பேரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அவர்கள் தேடி வந்தனர். அதாவது அவர்கள் வீட்டில் சம்மனும் அனுப்பப்பட்டிருந்தது, சம்மனும் ஒட்டப்பட்டிருந்தது. மேலும் அவர்கள் தொடர்ந்து வராததை அடுத்து அந்த வீட்டிற்கு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சீல் வைத்தனர். சென்னை சாந்தமில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு நேற்று திடீரென அந்த வீட்டிற்கு அவரது தாயாராக ஜாபர் சாதிக்கின் தாயாரானவர் வந்திருக்கிறார். அப்போது அந்த வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த நோட்டீஸை அவர் தரப்பில் கிட்டத்தட்ட அதை கிழித்தெறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இது பணியாற்ற காவலாளிகளிடம் இது போன்று எப்படி இது ஒட்டலாம், ஒரு அதிகாரி எப்படி தவறான வீட்டில் இது போன்ற ஒரு செயலை எப்படி அந்த சம்மனை எப்படி ஒட்டலாம் என்பது குறித்து அந்த காவலாளியும் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக கீழ்த்தரை அடுத்து தற்போது இந்த மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அந்த நோட்டீஸை தரப்பில் ஒட்டப்பட்டிருந்ததை கிழித்ததை அடுத்து தற்போது அங்கு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கும் இது தொடர்பாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பாக ஜாபர் சாதிக் தாயார் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஜாபர் சாதிக்கு இந்த தாயாரிடம் விசாரணையானது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணையானது நடத்த இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அவருக்கும் ஒரு சம்மன் அனுப்ப இருப்பதாகவும் மத்திய தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இதனை அடுத்து அந்த ஜாபர் சாதிக்கின் தாயிடம் இந்த விசாரணை நிலையத்திற்கு வந்திருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.